மனைவிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. மனைவி முடிங்களேன். மனைவி பரவாயில்ல, நல்ல வேலை எல்லாரும் பலவீனமான பாண்டன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். வீட்டோரங்களில் திராட்சை கொடி, செடி இல்லை கொடி. இந்த கொடி எப்படின்னா சார்ந்து தான் என்ன பண்ணோம், தானாக இந்த கொடியினால் என்ன பண்ண முடியும், நிற்க முடியுமா? எந்த கொடியாகிலும் ஏதாகிலும் ஒன்று மேலே என்ன பண்ணோம், சார்ந்து தான் படரும். ஆமேன். அப்படி நம்ம கொடி தான், ஆனால் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை தான். அல்லேலூயா. சிலுவை மரத்தை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நீங்கள் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். எந்த முடிவை எடுத்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்காம நம்ம ஒன்று என்ன பண்ணுறதில்ல, செய்யக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்துக்கு, அப்படி ஒரு இடத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, தேவனை சார்ந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். நம்ம தோற்று போகணும், நம்ம வியாதியிலே கடக்கணும், நம்ம தோல்வி அடைந்தவர்களாக சமுதாயத்துக்கு முன்னாடி நிற்கணும், நம்ம வெறுங்கையாக நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை குறித்து நினைத்ததில்லை. அவருடைய திட்டங்கள் நமக்கு எப்பொழுதுமே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான திட்டங்களை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மூளையில் யோசித்து பார்க்காதவைகளை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்னையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது நான் எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். ராமேஸ்வரம் தீவுன்னு பேரை கூட நான் கேள்விப்பட்டது. நான் அந்த பக்கம் ஒன்றும் பெருசாக தெரியாது எனக்கு. அவ்வளோதான், சர்ச்சு, வீடு, ஸ்கூலு, அவ்வளோ ஒரு சர்க்கிளில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச போது கீழ்ப்படிதலோடு கர்த்தருக்கு ஆமாம் சொன்னாலும், கர்த்தர் இவ்வளோ பெரிய திட்டங்கள் நம்மளால வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. மீன் இப்படி தேசம் முழுக்க கர்த்தர் பயன்படுத்துவாரா தெரியாது. நான் யோசிச்சதில்லை, என் மனது அதை சிந்திச்சதே இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தரை சார்ந்து அவர் சொன்னால் செய்யணும். அல்லேலூயா. நம்ம அதை செய்ய செய்ய, எனக்கு சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுத்துருக்காங்க, எனக்கு கீழ்ப்படி அதுதான் உனக்கு மேல்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. எந்த நிலையிலும் கர்த்தர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். சுயமாய் நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லி என்னை என்ன பண்ண முடியாது, மெச்சிக்கொள்ளவே முடியாது. அதையும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட தான். கடினமாக இருந்தாலும், அழுகை வந்தாலும், வேதனையாக இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே கர்த்தருடைய சித்தம் இன்றைக்கு நிறைவேறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் என்னுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. கர்த்தர் எங்களுக்கு, என்னுடைய கணவர், என்னோட அத்தை வந்திருக்கிறாங்க. எனக்கு கர்த்தர் ஈவாய் தந்த 2 பிள்ளைகள், காத்திருந்து பெற்றுக்கொண்ட முதல் பிள்ளை, எதிர்பாராமல் கைக்கு கிடைத்த 2ஆம் பிள்ளை, 2ஐயும் கர்த்தர் எனக்கு கொடுத்து அவருடைய நன்மையினால் என்னை திருப்தி ஆக்கியிருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுதே, யாராகிலும் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் காத்திருங்க. ஆமேன். கர்த்தருக்காக காத்திருக்கிற மனுஷன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். ஒரு மனுஷன் தேவனுக்காக காத்திருந்தானா நிச்சயம் அந்த மனுஷன் உயரதான் பறப்பான். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமேன் என்று ஆமோதிக்கிறேன்? அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயரத்துல பறக்க வைப்பார். காத்திருக்கிற நேரத்தில் உங்களை அற்பமா பார்த்தவங்க, உங்களை கேலி செஞ்சவங்க, ஏசு கிட்ட போனே உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு உங்களை பழிச்சவங்க, உங்களை ஏளனம் பண்ணினவங்கலாம் நிச்சயம் ஒரு நாள் ஏறெடுத்து தான் பார்க்கணும். அப்படிதான் கர்த்தர் உங்களை உயர பறக்க வைப்பார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க நமக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னு வேதம் சொல்லுதுன்னா பெலன், புது பெலன். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர்? ஆதியாகமம் 41:41. அவர் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள். இல்ல, ஆதியாகமம் 41 வாசிச்சிங்களா? 41, 50, 51 வாசிப்போமா? ம் 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 ஓகே. யோசேப்பு
ஓகே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். ம் ம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம், இன்றைக்கு நான் யோசேப்பை குறித்து உங்களுக்கு முழு வார்த்தையும் சொல்ல போறதில்லை, ஆனால் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அதனால முதலாவது இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் பதிய பண்ண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம பெருகணும், நம்ம உயரணும், நமக்கு நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த யோசேப்பை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பு எப்படி கொண்டு போகப்பட்டார் அப்படின்னா, ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஆமாம் தானே? அடிமையாக கொண்டு போகப்பட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையின்படியும் தேவ திட்டத்தின்படியும் கர்த்தர் ஒரு படிக்கட்டுகளாக தாண்டி அவரை கொண்டு வந்து எங்கே சேர்த்துட்டார்? அரண்மனையில் தேவ சித்தத்தின்படி சேர்த்துட்டார். ஆனால் இவைகள் எல்லாம் இத்தனை வருஷங்கள் ஆனாலும் கூட யோசேப்பினுடைய மனதில் எப்போதும் ஒரு வருத்தம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் ஏதோ ஒன்றை குறித்த ஒரு வருத்தம். ஏன்னா அந்த வருத்தம் என்னன்னா, என் தகப்பன் வீட்டை குறித்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், இவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? மனாசே. மனாசே மறக்க பண்ணினார். என்னால் மறக்க முடியல. அப்படிதான் அந்த வசனம் இருக்குது. அவங்க செஞ்ச துரோகத்தை நம்மளால் மறக்க முடியல. அவங்க நம்ம விரோதமாக பேசுனதை நம்மளால் மறக்க முடியாது. உங்களால் முடியுமான்னு கேட்டால் என்னாலையும் முடியாது தான். எப்படி மறக்கிறது? நம்முடையது எடுத்துகிட்டு போனாங்களே எப்படி மறக்கிறது? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக செய்தாங்களே எப்படி மறக்கிறது? நம்ம பிள்ளைகளை குறித்து தவறாக பேசினாங்களே எப்படி மறக்கிறது? நான் நன்மை செய்து எனக்கு தீமை செஞ்சாங்களே நான் எப்படி மறக்கிறது? இப்படின்னு நீங்கள் கேள்விகளை கேட்டிங்கன்னா, யோசேப்பு அதை தன்னுடைய சுய பலத்தினால மறக்கலை, கர்த்தர் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற இங்கே இருக்கிற எல்லா சகோதரருடைய வாழ்க்கைக்கு நேராக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு மனாசேயை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. மறக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு தூங்க முடியாமல் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு மறக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை நமக்கு மறக்க பண்ண. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க அப்படி மனாசே முதல்ல வெளியே வந்தாதான் அடுத்து யார் வர முடியும்? பெருக்கம் வரணும்னா மறக்கணும். என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இன்னும் பெருக்கம் வரல, என் வாழ்க்கையில் ஏன் மேன்மைகள் இன்னும் கிடைக்கல, எப்ராயிம் ஏன் வரல அப்படின்னா, இதே இடத்துல உங்களை பழுகி பெருக பண்ண கர்த்தரால் ஆகும். ஆனால் நீங்கள் மறக்க வேண்டியவைகள். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வசனத்துக்கு முந்தைய வசனம் என்ன? முந்தினவைகளை பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் சொல்றார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். புதியவைகள் நம்முடைய வாழ்க்கையில். கேன் யூ ஜஸ்ட் பேக்கப் மீ? கீபோர்டு கொஞ்சம் பேக்கப் பண்ணுவீங்களா? தேங்க்யூ. அவங்க ரொம்ப அழகாக வாசிச்சாங்க, கொஞ்சம் கை தட்டுங்க. ரொம்ப நல்லா வாசிச்சாங்க, சூப்பராக இருந்தது. வெரி வெரி அனாயிண்டட் பிளேயிங். காட் பிளஸ் யூ. ஓகே. ஸோ இப்போ நம்ம கர்த்தருடைய கிருபையினால தேவ சமூகத்தில் நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, மனாசேவை பெற்றெடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் மறக்கணும், சில விஷயத்தை நான் மறந்தே ஆகணும். ஏன் நான் உங்களுக்கு இன்றைக்கு துவக்கத்திலே, இந்த பிரசங்கத்தின் துவக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நினைப்பூட்டுறாருன்னா, நீங்கள் உங்கள் மனதில் வைத்திருக்கிற கசப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் இருக்கிற தடையை. புதிய காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்க, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கிறதே. என் மருமக அப்படி செஞ்சுட்டா, என் மாமியார் இப்படி பேசிட்டாங்க, என் நாத்தனார் இப்படி பண்ணிட்டாங்க, எங்க சொத்து அவங்க எடுத்துட்டாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. அற்பமான உலக பிரச்சனைகளை தயவு செய்து கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தை நீங்கள் இழக்காதர். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? மனாசே வெளிப்படும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் மனாசே வெளிப்படும், என் வாழ்க்கையில் மனாசே வெளிப்படும். யாரெல்லாம் உங்கள் இருதயத்தில் இல்லை சிஸ்டர் நான் தப்பு செய்யலை, அவங்க தான் செஞ்சாங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறார், தான் சிநேகிக்கிற புத்திரனையே கர்த்தர் சிட்சிக்கிறார். அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா டிசிப்ளின் பண்ணுறாருன்னு இருக்குது. டிசிப்ளின்னா எப்படி நம்ம ஸ்கூலில் ஒரு பிள்ளையை ஒழுங்குபடுத்துகிறோம், இப்படி தான் தலை வரணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும், இந்த உடையெல்லாம் வரணும், இப்படி தான் முடி வெட்டியிருக்கணும், எப்படி ஸ்கூலில் டிசிப்ளின் பண்ணுறாங்க, ஒழுங்குபடுத்துகிறாங்க. தன் எந்த பிள்ளையை கர்த்தர் சிநேகிக்கிறாரோ அந்த பிள்ளையை தான் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். ஆமென். நீங்கள் கை காமிக்கலாம், அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்கள பற்றி ஆண்டவர் கவலை இல்லை, உங்களை பற்றி தான் ஆண்டவர் கவலை. உங்களை தான் ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார், உங்களை தான் பழுகி பெருக பண்ண தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். அப்படி அந்த பெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னா டெஃபினெட்லி தயவு செய்து இந்த பகல் வேளையில் ஒரு முடிவெடுங்க. நான் மறக்கிறேன், என்னை மறக்க பண்ணுங்கப்பா, என்னை மறக்க பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க,
மறக்க பண்ணுங்க, மறக்க பண்ணுங்க. ஜெபம் பிரசங்கம் வர்ஷிப் அப்படிதான் போயிட்டே இருக்கும். வெறும் நான் பேச நீங்க கேட்க மாட்டீங்க, இன்வால்வ் என் கூட சேர்ந்து நீங்களும் பேச போறீங்க. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எப்ராயிமை பார்க்கணும், நான் மனாசே முதல்ல வெளிப்படணும். மறக்க பண்ணுங்க எல்லாரும். நிச்சயமா இங்க இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கடினமான இருதயத்தோடு நீங்க இருக்கிறீங்க. என்னால மறக்க முடியாது, அவங்க செய்த துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, கர்த்தர் உங்களை மறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை மறக்க பண்ணுவார். உதவியை கேளுங்க, பரிசுத்த ஆவியின் உதவியை கேளுங்க. ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நான் மன்னித்து மறக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க செய்த கிரியைகளை, எனக்கு பண்ண துரோகங்களை, ஆண்டவரே என்னை குறித்து சொன்ன பொய்யான மொழிகளை நான் மறக்கிறேன். மனாசே வெளிப்படுவானாக. மனாசே வெளிப்பட்ட உடனே எப்ராயிம் வெளியே வருவா. எப்ராயிம் வெளியே வருவா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை, ஆராதனை வேலை ஆண்டு இந்த வார்த்தையை சொன்னார், பெருக்கம். ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமித்து வைத்திருக்கிறார். அதுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னாலே விடணும், விட வேண்டியதை விடணும். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க விட வேண்டியதை விடுவதற்கு? அல்லேலூயா. துவக்க வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆமேன்னு கீழ்ப்படுறீங்க? நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இனி ஒருபோதும் வீடுகளுக்குள்ள பேசாம இருக்கிறவங்க எல்லாம் இன்னையோட ஒரு முடிவெடுங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னதுக்காக கணவரோடு பேசாம இருக்கிறது, ஒரு வார்த்தை சொன்னதுக்காக குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு பேசாம இருக்கிறது, அதுக்கு நீங்க நிறைய காரணங்களை சொல்லலாம். அவங்க அப்படி பேசினாங்க, அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க, அவங்க இப்படி இது பண்ணாங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க எப்படி உங்க சகோதரருக்கு பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. அவர் நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் கணக்குல வச்சு நமக்கு செய்திருந்தார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. நம்ம செய்த கிரியைகள்லாம் எழுதி வச்சு அவரும் நம்ம கிட்ட பேசாம நம்மளை மறந்து முகத்தை திருப்பி இருந்தார்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் எனக்கு மன்னித்தது போல. சொல்லுங்க, அவர் எனக்கு மன்னித்தது போல நானும் மன்னிப்பேன், நானும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கூட்டத்துக்கு என்று தேவ சமூகத்துல நான் கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டின ஒரு பகுதி தான் எடுத்து வாசிப்போம். சங்கீதம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ளாம 126 சங்கீதம். தேங்க்யூ ஆவியானவரே. முதல் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்று பிரத்யேகமா இன்றைக்கு அனுப்பி இருக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் ஒரு பெரிய திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். டர்னிங் பாயிண்ட். எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறோம் அதுல இருந்து ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் அதை எப்படி செய்ய போகிறார்னா, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்ற போகிறார். சிறையிருப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்களை டீட்டெயில்டா சொல்லலாம். ஆனா ஒரு ஆங்கிள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இப்ப இந்த சிறையிருப்புல ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால சுயமா எதையுமே செய்ய முடியாது. என்ன பண்ண முடியாது? அவங்க யாரோ ஒருத்தருக்கு என்னவா இருக்காங்க? அடிமைகளா தான் இருப்பாங்க. அந்த சிறையிருப்புல இருக்கும்போது வேதனைகள், கண்ணீர், பிரச்சனை, உபத்திரம், இதுக்கு நடுவில் தான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க இன்றைக்கு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன் சிஸ்டர், நான் சிறையிருப்புக்குள்ள என் வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்னிடத்துல சொல்லி அனுப்பினா, நான் ஒரு பெரிய திருப்பத்தை ஒரு பெரிய திருப்பத்தை அப்படியே ஒரு யூ டர்ன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்புறீங்களா? என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் திருப்பும் பொழுது நம்ம எப்படி இருந்தோம்னா, சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். இது எப்படின்னா, ஒரு வழக்கு நம்ம சொல்லுவோம்ல, கனவா, இது கனவா, கிள்ளி பார்க்கறது, இது உண்மையாவே எனக்கு நடக்குதா, இது உண்மையாவே என் வாழ்க்கையில் நடக்குதா, நம்மளே பிரம்மி போட்டுக்கிறாது. அது கத்தோலிக்க பைபிள்ல சொல்லியிருக்காங்க, ஃபாதர் பாடியிருக்காங்க, திகிலூட்டும் காரியங்களை செய்வேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எனக்கா, என் குடும்பத்துக்கா, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலையா, என்னுடைய தலைமுறைக்கா, நீங்க திகைத்து போக அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொப்பனம் அது நடக்குமா? இது உண்மையாவே கனவா? யோசிச்சு பாருங்க. இது எப்ப நடந்தது அப்படின்னா, அவங்க பாபிலோன்ல சிறையிருப்புல இருக்கும் பொழுது இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாடுற பாட்டு. அவங்க பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்தாங்க. நமக்கு தெரியும், முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்தாங்க. ஆமா தானங்க?
எகிப்துல அடிமைகளா இருக்கும் போது அவங்க வெளியே கொண்டு வந்தது கர்த்தர் பயங்கரமா அதை செய்தார். எப்படி செய்தார்? ஓங்கிய புயத்தோடு, பலத்த கரத்தோடு கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. எப்படி 5-10 வாதைகள் என்ன பண்றாரு? எகிப்துக்கு நேரம் அனுப்புறார். அந்த வாதைகள்னால அந்த தேசத்தையே அசைத்து கர்த்தர் என்ன பண்றார்? ஜனத்தை வெளியே கொண்டு வருகிறார். பயங்கரமான கிரியைகளை செய்து அது ஒரு விதமா ஆண்டவர் செய்கிறார். இவங்க இந்த பாபிலோனின் சிறையிருப்புல அவங்க வெளியே வரும்போது கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவுகிறார். ஹல்லேலூயா. அங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்களா? அங்க போய் யாராவது சண்டை போட்டாங்களா? இந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் நின்று போய் சண்டை போட்டு ரத்தம் வந்து பிரச்சனை வந்து ஒண்ணுமே நடக்கலங்க. கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவுகிறார். அல்லேலூயா. திடீர்னு வந்து அறிக்கையிடுறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க போங்க, எல்லாரும் கிளம்பி போங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. எல்லாரும் திருப்பி என்ன சொல்றாங்க? திடீர்னு கிளம்ப சொல்றாங்க. திடீர்னு கிளம்ப சும்மா கிளம்பும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்களுக்கு, நிறைய குடும்பங்களுக்கு ஒரு கேள்வி, கர்த்தர் என் கூட இருந்தா நான் ஏன் சிறையிருப்புல இருக்கேன்னு கேட்குறீங்க. கர்த்தர் என் கூட இருந்தா என் வாழ்க்கையில இப்படி ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்டீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா. சிறையிருப்பு என்பது உங்களை அழிக்கிறதுக்காக இல்லை, உங்களை உருவாக்குறதுக்காக. நிச்சயம் இந்த சிறையிருப்புலேருந்து நீங்க வெளியே வரும்போது வெறுங்கையா வரமாட்டீங்க. எத்தனை பேர் கைகளை தட்டி நான் வெறுங்கையா வெளியே வரவே மாட்டேன், இந்த பிரச்சனை முடியும் போது என் கை வெறுங்கையா இருக்காது, நான் புறப்படும் போது வெறுங்கையா புறப்பட மாட்டேன். அல்லேலூயா. கண்ணீரோடே விதைத்தோம், கம்பீரமாய் அறுப்போம், வானங்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. பின்மாறி மழையை ஊற்றும், அழுகையோடே நடந்தோம், அரிக்கட்டோடே திரும்ப, வானங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் உங்களை வெறுங்கையா அனுப்ப மாட்டார். இந்த பிரச்சனை முடியும் பொழுது உங்க கை வெறுங்கையா இருக்காது. ஏன் கர்த்தர் என்ன சிறையிருப்பு கொண்டு போனா? நிறைய பேர் கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? நான் உங்களுக்கு சொல்றேன், சாட்சியா உங்க முன்னாடி ஜீவனுள்ள சாட்சியா நின்று நான் சொல்றேன், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடியும் பொழுது கர்த்தரை நான் அடுத்த நிலையில கொண்டு போய் நிறுத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மேபி நீங்க கடந்து போகிற இந்த பாதை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் புறப்பட்டு வரும் பொழுது கோரேஸ் அவங்களை வெறுங்கையா அனுப்பல. என்ன பண்ணல? வெறுங்கையா அனுப்பல, எல்லாவற்றையும் எண்ணி கொடுத்து அனுப்பினான். என்னோட கூட சேர்ந்து நீங்க ஒரு பகுதியை வாசிக்கலாம். என் கூட சேர்ந்து வாசிங்க. யாத்திராகம புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். 2ஆம் வசனத்தை வாசிக்க போறேன். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல். அல்லேலூயா. 400 வருஷம் கஷ்டப்பட்டோமே, 400 வருஷம் கர்த்தர் சொன்னார் இல்ல, கஷ்டப்பட்டோமே. கர்த்தர் வாக்கு தத்தத்தின் படிதானே, கர்த்தருடைய சித்தத்தின் படிதானே உள்ள போனேன். ஆண்டவர் சொல்ல, நீங்க வெறுங்கையா போகிறது இல்லை. ஒவ்வொருவனும் தன் அயனான் இடத்துல, ஒவ்வொருத்தையும் தன் அயன். ஆமா, ஆண்கள் கூட எப்படி கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா பெண்கள் கரெக்டா கேட்போம். அப்படிதானுங்க? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்களும் உங்க ஐயாவும் ஒரு கல்யாணத்துக்கு போய், இதான் மேடை தானே, இது கல்யாண மண்டபம் தானே, இங்கதான் மாப்பிள்ளை பெண்ணும் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் உங்க ஐயாவும் அந்த மாதிரி ஒரு சேர்ல 2 பேரும் உட்காருங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க, இல்லை 1 மணி நேரம் உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. 1 மணி நேரம் உட்காந்து அப்படியே மேடையை தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். பார்த்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்க ஐயா கிட்ட கேளுங்க, ஐயா பொண்ணு என்ன கலர் புடவை கட்டிருந்துச்சுன்னு கேளுங்க. என்ன சொல்லுவார் உங்க ஐயா? ஆனா அரை மணி நேரம் இங்கே தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். அவருக்கு என்ன தெரியாது? அவருக்கு அந்த கலர்லாம் என்ன பண்ண தெரியாது, பார்க்க தெரியாது. ஆனா உங்ககிட்ட கேளுங்க, கல்யாணத்துக்கு வந்த எல்லா அக்கா போட்ட புடவை கலரும் சொல்லுவீங்க, எல்லார் கழுத்துல இருந்த மாலையோட டிசைனையும் சொல்லுவீங்க. உண்மைதானுங்க? ஆமேன்ட்டாங்க. இப்ப அயலான் இடத்துல அவன் கேட்கும் போது கூட, சரி உங்ககிட்ட ஒரு ஆம்பளை கேட்டிருந்தாருன்னா எப்படி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலர்கள் போய் ஒரு ஆண் கேட்டிருப்பார், சரி உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுத்துட்றாங்க.
ஆனா அந்த பொம்பளை ஆள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. முந்தானத்து பார்த்தல உங்க கழுத்துல நெக்லஸ் இருந்தது இல்ல, அது கொடு. அன்னைக்கு அந்த வீட்டுல உங்க வீட்டுல ஒரு பாத்திரம் இருந்ததில்ல, அது கொடு. அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே போதும். அப்படியே கர்த்தர் என்ன பண்ணாரு? தயவு கிடைக்கும். உங்க வலது கையை எடுத்து தலைமையில வச்சு சொல்லுங்க, எனக்கு தயவு. தேவ தயவு, மனுஷ தயவு. தேவ தயவு, மனுஷ தயவு. இவை ரெண்டையும் கர்த்தர் உங்க உச்சந்தலையின் மேல இறங்க பண்ணுவாரா? உச்சந்தலையின் மேல, உங்க தலைமுறையின் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்துல தேவனுடைய தயவு, மனுஷருடைய தயவு உங்கள் குடும்பங்களுக்கு நேராக, உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக, உங்கள் தலைமுறைகளுக்கு நேராக கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஃபாதர் அப்பா பாடியிருக்காரு, ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு தலையின் மேல தேவனுடைய ஃபேவர் இருந்தா நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். பல வருஷமா கேட்கிறேன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னா தயவை கேளுங்க ஆண்டவரிடத்தில். அன்றைக்கு கர்த்தர் எகிப்தியர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு எகிப்தியர் கண்கள் என்ன உண்டாக்கினார்? தயவை உண்டாக்கினார். ஃபேவர் என்ன பண்ணும் தெரியுமா? ஃபேவர் உங்களை அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணும். ஒருத்தர் மேல கர்த்தருடைய தயவு இருந்தா அவங்க அதே நிலையில இருக்க மாட்டாங்க, அடுத்த நிலை கடந்து போவாங்க. ஆமென். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை திருப்பும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், ஆமா இந்த சிறையிருப்பு கர்த்தருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில வரல. அல்லேலூயா. நம் தலையில இருக்கிற ஒரு முடி கூட தேவனுடைய அனுமதி இல்லாம கீழே விழாது. அப்ப இந்த பிரச்சனை கர்த்தருடைய அனுமதி இல்லாம வந்திருக்கும். இந்த பாடுகளும், இந்த உபத்திரவங்களும், இந்த சோதனைகளும், இந்த வியாதிகளும் கர்த்தர் அனுமதிக்காம வந்திருக்கும். நீங்க கர்த்தர் இடத்துல கேட்கலாம், ஏன்பா என் பலத்துக்கு மீறி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை கட்டளையிட்டீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தர் அது திருப்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உன்னை வெறுங்கையாய் நான் வெளியே கொண்டு வர மாட்டேன். நீ வெளியே வரும்பொழுது நீ கேட்டதை பெற்றுக்கொண்டவராதான் வெளியே வரப்போகிறேன். அல்லேலூயா. யாக்கோபு போய் 20 வருஷம் அவர் ஓன் பிசினஸ் எல்லாம் பண்ணல, லாபானுக்கு கீழே இருக்கார், தன் மாமனுக்கு கீழே. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம். எவ்வளவு பாடுகள். அவர் அதை சொல்லும்போது சொல்றாரு, வெயிலிலும் பனியிலும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். 20 வருஷத்துல 10 முறை என் சம்பளத்தை நீர் மாத்தி இருக்கிறீர். ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சாலோ, ஏதோ ஒரு ஆடுகளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்தாலோ அதையும் என்கிட்ட தான் நீர் வாங்கிப்பீங்க. அப்ப 20 வருஷம் யாக்கோபு எப்படி இருந்தாருன்னா ஒரு சிறையிருப்பில் தான் இருந்தார். அவருக்கு நடந்தது எல்லாமே அநீதி தான். அவர் பட்டதெல்லாம், ஏன்னா நீங்க யாக்கோபை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஈஸி கிடையாது. யாக்கோபு ஒன்றும் ஏதோ அடிமை வீட்டில் வளர்ந்தவர் இல்லை, ஈசாக்கின் மகன். ஆபிரகாமுடைய சொத்துக்களே பூமி கொள்ளாதான், அவ்வளோ சொத்துக்கள் ஆபிரகாமுக்கு. அவன் செல்வந்தர், செல்வந்தனுடைய பேரன். ஈசாக்குக்கு தான் மொத்த சொத்தையும் ஆபிரகாம் கொடுத்தாரு. அப்ப இப்படி வேலைக்காரிகள், ஆடு மாடு ஒட்டகம்னு செல்வசீமானா வளர்ந்த யாக்கோபு 20 வருஷம் கஷ்டப்படுறார். ஒருவேளை அம்மா வீட்டில் நான் நல்லா இருந்தேங்க, கட்டிக்கிட்டு வந்த வீட்டில் இப்படி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார். அல்லேலூயா. முதல்ல நீங்க உங்க தாய் வீட்டை மறக்கணும். அப்பதான் இந்த வீட்டில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அல்லேலூயா. எங்க அம்மா வீட்டில் அப்படி செய்தாக, எங்க அப்பா வீட்டில் அப்படி செய்தாகனே சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். 60 வயசு ஆகி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அந்த ஊர்ல இவங்க கேட்டாக அவங்களுக்கே போய் கட்டிட்டு போயிருக்கலாம். 60 வயசு ஆயிடுச்சு, பேர பிள்ளைக்கே கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, இன்னும் எந்த ஊர்ல இவங்களை கேட்டாகனே பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலி மாம்சத்தின்படி இந்த குடும்பத்தில் இருந்தா கூட மனசு இன்னும் எங்க தான் இருக்கு, அங்கிட்டு போயிருக்கலாமோ. இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் நடத்துறாரு இஸ்ரவேல் ஜனத்தை. அவங்க காலு கானானை நோக்கி தான் போகுது, ஆனா அவங்க மனசெல்லாம் எகிப்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரம் மட்டும் தான் முன்னோக்கி போகுது, மனசெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? அதனாலதான் ஆண்டவர் துவக்கத்திலே சொன்னார், பின்னானவைகளை நீ மறக்கணும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை நான் மறக்கிறேன், முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறங்க. ஆமா நடந்துச்சு, நல்ல இறுதிக தான், உண்மைத்தான், நல்லா வாழ்திக தான், உண்மைத்தான். கர்த்தர் 20 வருஷம் கட்டளை இட்டார், ஆமா கட்டளை இட்டார். ஆனா வெளியே வரும் பொழுது உள்ள போகும்போது எப்படி கோலும் கையுமா போனீங்களோ அப்படி கர்த்தர் உங்களை வெளியே வர விட மாட்டார்.
வெளியே வரும்பொழுது இரு பரிவாரங்களோட கர்த்தர் உங்களை புறப்படச்சு. ஹல்லேலூயா. கண்டிப்பா 2 பரிவாரங்களோட இந்த சிறையிருப்ப கர்த்தர் உங்களுக்கு திருப்பும் போது வெறுங்கையா நீங்க இருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என் கை அசை சொல்லுங்க. என் கை வெறுங்கையா இருக்காது. கர்த்தர் என்னை நிரப்பிதான் அனுப்ப போறார். இந்த சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும் போது நான் வெறுங்கையா இருக்க மாட்டேன். அவர் அதை திருப்பும் போது யாக்கோபு நினைச்சு பார்த்திருப்பாரா? அந்த கல்லுல தலை வச்சு படுக்கும்போது நினைச்சிருப்பாரா? இந்த இடத்துக்கு நம்ம திரும்பி வரும்போது 1க்கு 4 பொண்டாட்டி வச்சு இத்தனை பிள்ளைகளை வச்சு இவ்வளோ ஆடு மாடுகளை வச்சு நம்ம திரும்பி வருவோம் நினைச்சாரா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் அதிகமாக தான் கர்த்தர் செய்வார். என் அப்பாவுக்கு குறைவு செய்ய தெரியாது, எங்க அப்பாவுக்கு குறைச்சல் விட தெரியாது, திருப்தியா தான் நடத்துவார். கைகளை தட்டி சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார். கர்த்தர் சிறையிருப்ப திருப்புவார். நான் கொடுப்பேன், ஏசாக்கு கொடுப்பேன், திருப்தியாக்கி நடத்திடுவார். தீர்க்க தரிசன பாடல். திருப்புகிற நாள் வந்துவிட்டது. திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ரிகலவத ரகதரவலதிரசே மேரகலதிரவலதிகரமதிரஷிகேதரபா ரிகலவதிரபலதரபலதரபா. வாங்குகிற கைகள் எல்லாம் கொடுக்கிற கைகளாய் மாறட்டும். ஏந்தி நின்ற கைகள் ரிகபதரபல தயாளர்களாய் மாறட்டும். ரிகபதிரபசிகதரபா. கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீ வெறுங்கையா இருக்க மாட்டே. ஷேரலாலா தரகதன மதிரசே ஃபோலிலல சேரவலதுரா. எத்தனை பேர் ஆமென் ஆமென்? அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொன்னேனே, ஆபிரகாமுடைய மொத்த சொத்தும் கொஞ்சம் கொஞ்சம் இஸ்மவேலுக்கு கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சம் கேத்தூரால் வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து, மொத்த சொத்து ஈசாக்கு கொடுத்தார் ஆபிரகாம். ஆமா தானுங்க? இப்ப ஈசாக்குடைய மொத்த சொத்து யாருக்கு போச்சு? யாக்கோபுக்கு போச்சா? ஏசாக்கு போச்சுங்க. யாக்கோபு தான் இந்த அம்மா பிளான் எல்லாம் போட்டு செய்ய வச்சு வழிக்கு ஒரு 5-10 கொடுத்து அமிச்சுச்சா இந்த அம்மா. பாத்தியாலா? அதுதான் பாருங்க, இந்த அம்மா திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்தாலும் சில நேரத்துல ஆண்டவரே நம்ம வெறுங்கையா நிக்க வைக்கிறாரு பாருங்க. எத்தனை பேர் அது உணர்ந்திருக்கிறீங்க? அம்மா வீட்டுல எல்லாம் இருந்தும் இங்க வெறுங்கையா இருப்போம். ஏன் கர்த்தர் அதை செய்யறாரு? ஏன் கர்த்தர் அப்படி அனுமதிக்கிறாரு? அது நல்லது. வெறுங்கையா இருக்கிறவனை கர்த்தர் கைப்பிடிச்சு பெருக்குனாதான் அதான் கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்பா அம்மா சொத்தை வாங்கி வாழ்றதுல என்னங்க பெரிய பெரிய கெத்து இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு பெரிய கெத்து இல்லை. இருந்துச்சு, கிடைச்சிச்சு, பிள்ளைங்க வாழ்ந்தாங்க, ஓகே, ஆசீர்வாதம் தான். அது ஒரு பெரிய, அது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம் தான். பெற்றோர் சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைச்சதை பிள்ளைங்க சாப்பிட்றது ஒரு ஆசீர்வாதம் தான், ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் தான். ஆனா சில ஆசீர்வாதம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர ஆசீர்வாதம். ஏன் கர்த்தர் என்ன வெறுங்கையா விட்டாரு? ஏன் கர்த்தர் அப்படி நிக்க வச்சாரு? ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக தான் அது செஞ்சார். சொல்லுங்க, உங்க நாம என் வாழ்க்கையில மகிமைப்படணும். நீர் என் சிறையிருப்ப திருப்பி நான் திரும்பி வரும் பொழுது நான் வெறுங்கையா வரமாட்டேன். ஹல்லேலூயா. 2 பரிவாரத்தோட ஏசாக்கு எல்லா சொத்தும் போச்சு. ஆனா
ஏசா யாக்கோபுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பல. கொடுக்கிற கை, மேல நின்ன கை யாக்கோபு கை தான். நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் உடையவர்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. எத்தனை பேர் இது ஆமென்னு ரிசீவ் பண்றீங்க? தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்றவர்களுக்கு நீங்க எடுத்து கொடுப்பீங்க. எத்தனை பேர் எஸ் எஸ்? நான் வாங்கிட்டே இருக்க மாட்டேன் வாழ்நாளெல்லாம். நான் கை ஏந்துனா அது என் பரலோகத்தின் தேவனத்தை நோக்கிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க கைகளை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புற நாள் வந்துருச்சு. இதுலயே உங்க வாழ்க்கை முடியாது. அந்த அறைக்குள்ளவே உங்க வாழ்க்கை முடியாது. அநேகருடைய கேள்வி, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமோ? இதான் என் வாழ்க்கையா? இதான் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சாரா? அநேகரை பார்த்து ஏங்கி நிற்கிற நாட்கள் உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அங்கேயே உன் வாழ்க்கை முடியாது. உன் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்பி கொண்டு வருவேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நேரா கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. உங்க அப்பா கைவிட்டுலாங்க, உங்க அம்மா கைவிட்டுலாங்க, உங்க உடன் பிறந்தவர்களுங்க கைவிட்டுலாம், நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச லாபான் கூட கைவிட்டுலாம். இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டது என்ன சொந்த ஆட்டுக்கா, லாபானுடைய ஆட்டுக்கு? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு செய்தோம். அவரே என்னை வெறுங்கையா அனுப்பதான் திட்டம் வச்சிருந்தார். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் திட்டம் பண்ணினது நிறைவேறும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் கையை விடுகிறது இல்லைன்னு கர்த்தர் சொல்ற. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் செய்வாருங்க. அவர் ரொம்ப உண்மை உள்ள தெய்வம். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து மறுபடியும் 126ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது நகைப்பினால், அல்லேலூயா, நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆமென். புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு நான் சொல்றதை விட கர்த்தர் அவ கூட இருக்கான்னு என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற மாதிரி எனக்கு சரி. அல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட வந்து துரத்துறாங்க. ஈசாக்க எங்க கிட்ட இருக்காது, போ போ. துரத்தப்பட்டவன் தேடி வந்து சொல்லுகிறான், கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். உங்களை துரத்துனவங்க, உங்களை ஒதுக்குனவங்க, உங்களை பகைச்சவங்க, உங்களை பழியா நினைச்சவங்க, உங்களை பார்த்து நீங்க கீழ் நிலைமையில் இருக்கிறதுனால உங்க கூட பேசுறது கூட சங்கோஜப்பட்டு அப்படி திரும்பி போனாங்கல்ல, அவங்க வந்து நின்று சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். யார் இந்த புறஜாதிகள்? இவங்க சிறையிருப்புல கைகளை கட்டி கால்களை கட்டி இவங்க கொண்டு போகும்போது இப்படி நின்று வேடிக்கை பார்த்தாக பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருப்பா. இதெல்லாம் மனுஷன் செய்கிறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய தலையிடுதல் உங்கள் வாழ்க்கையில வரப்போகுது. மனுஷனால் திருப்ப முடியாதவர்களை கர்த்தர் திருப்புகிறார். மனுஷனால் மாற்ற முடியாதவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்க, அப்பா நீங்க தலையிடுங்கப்பா, நீங்க தலையிடுங்கப்பா. சொல்லுங்க, நீங்க தலையிடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை சொல்லி சொல்லுங்க, நீங்க தலையிடுங்க, நீங்க திருப்புங்க. போராடி சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சு திருப்பல, கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தரே அதை செய்தார். கர்த்தர் அதை செய்யும் பொழுது அவருடைய வாய் நகைப்பினால். அல்லேலூயா. இப்ப நீங்க அழுறீங்களா? கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். இங்க இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். 25 முடியறதுக்குள்ள உங்கள் வாயை கர்த்தர் நகைப்பினார். ஆனந்த
களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ் அறுசுவை உணவு திருப்தி அடைகிறே தினமும் துதிக்கிறேன். இது உங்க வாழ்க்கையின் சாட்சியா மாறும். அப்படின்னா என்னன்னா திருப்தி, சாட்டிஸ்ஃபைட். அப்பாப்பா பந்தியில பரிமாறும் போது போதும் போதுங்க போதுங்க எங்களால முடியாதுங்க அப்படி நீங்க சொல்ல போறீங்க ஆண்டவர் கிட்ட. அப்பா போதும்பா போதும்பா போதும்பா, தகுதிக்கு மீறி செஞ்சிட்டீங்கப்பா. இது உங்க சாட்சியா மாறப்போகுது. அதிகமாய் அதிகமாய் உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்பதை விட அதிகமாய் உங்களுக்கு செய்யப்படும். திருப்தி ஆக்குவார் கர்த்தர். உங்க ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். உங்க குடும்பத்துல ஒரு திருப்தியை கட்டளையிடுவார். அல்லேலூயா. குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுங்க, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினாரு. இப்பெல்லாம் இன்டர்வியூ ஒருத்தங்க போய் ரோட்ல நின்று இப்படி மைக்க பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி போய் இஸ்ரவேல் ஜனத்தை இன்டர்வியூ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த ஜனம் என்ன சொல்லும்? எங்களுக்கு என்ன குறை இருக்கு? பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், காடை வேணா காடை, மண்ணா வேணா மண்ணா, செருப்பு தேயல, வஸ்திரம் பழமையாகல, கர்த்தர் மாறாவின் தண்ணீர். என்னங்க குறை? ஒரு குறையும் இல்லை. சிறையிருப்பை திருப்பும் பொழுது குறைவே இருக்காது. விதைக்கல சாப்பிட்றாங்க, உழைக்கல சாப்பிட்றாங்க. பாத்தீங்களா? ஒரு குறையும் இல்லை. யாக்கோபு திரும்பி வந்தாரே லாபான் வீட்டுல இருந்து. யாக்கோபு கிட்ட கேட்போமா, யாக்கோபே உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்கா? உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? எனக்கு என்னங்க குறை? பாருங்க என்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் சொல்றேன், ஒரு நாள் நீங்க அப்படி சொல்லுவீங்க, எனக்கு என்னங்க குறை? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சோகத்தோடு வேதனையோடு இந்த ஒரு எல்லாமே எனக்கு ஓகே சிஸ்டர், இந்த ஒரு பகுதியில் என் கணவரை குறித்து கவலை, என் பிள்ளைகளை குறித்து கவலை, ஒரு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு கவலை, வீட்டில் இருக்கிற கடனை குறித்து ஒரு கவலை, எல்லாமே எங்களுக்கு ஓகே. ஆனால் சரீரத்தில் வியாதி, சாப்பிட முடியல, இப்படி ஏதோ ஒரு பகுதிகளில் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும் அப்படின்னா கர்த்தர் அதை நிறைவாய் மாற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது புறஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஏன்பா என் தலை வெட்கப்படுத்தும்படி இப்படி செஞ்சீங்க, நான் வெட்கப்படுற மாதிரி ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க வெட்கத்துக்கு பதிலாக தருவார். அல்லேலூயா. நீங்க அந்த இடத்துல வாசிச்சு பாருங்க. அவங்க வெட்கப்பட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்களை திருப்பினதாங்கன்னா புறஜாதிகள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். புறஜாதிகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டது போல உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். நான் இயேசுவை தேடி இயேசுவை நம்பி வந்தேன், இயேசுவை அறியாத ஜனத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கூனி குறுகி நிற்கிறேன். கவலைப்படாதீங்க, அதே ஜனத்துக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். அதே ஜனம் சொல்லும், கர்த்தர் உனக்கு செய்தார். புறஜாதியின் உதடுகள்ல கர்த்தரின் நாம அறிவிக்கப்படணும். அதுக்காக தான் கர்த்தர் அதை செய்யறார். எத்தனை பேர் ஆமென்? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே,
5ஆம் வசனத்தை வாசிப்போம். கம்பீரத்தோடே அறுப்பார். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். ஆனா ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பணும் ஒருத்தர் வாழ்க்கையில அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல பார்க்கும்போது ஒரு சில பேர்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டே மரிச்சு போயிடுவாங்க. அவங்க சிறையிருப்பு திருமண மாதிரி நம்ம பார்க்க முடியாது. நான் சொல்றேன், பெண்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். மதிய கூட்டத்தில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் நான் தரேன் வசனத்தோடு கூட. மதிய செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மதிய செஷன் தான் நல்ல சூடு பிடிக்க போகுது, முக்கியமான செஷன். அங்கே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வாழ்க்கை முறையில் உங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகள் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அதனால் நிச்சயம் மதியம் நீங்கள் என்ன பண்ணணும், கலந்து கொள்ளணும். இப்போ நம்ம இங்கே வாசிக்கிற இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு என்ன பண்ணுவாங்க, அறுப்பார்கள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலம் அறுவடையை எதிர்பார்க்கணும்னா அந்த நிலம் விதைக்கப்பட்டிருக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன, கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறோம், ஆனா விதைச்சோமா? ஆண்டுடைய பிரசன்ஸ் மழை மாதிரி, கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை மழையை போல பனியை போல ஒரு நிலத்தின் மேல விழுந்து அந்த விதைகளை முளைப்பிக்க பண்ணுமா. ஆண்டுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எவ்வளவு பவர் இருக்குங்க. இன்னைக்கு ஆண்டவரும் வார்த்தையை அனுப்புறாரு, ஆனா அந்த நிலம் எப்படி இருக்குன்னா விதைக்கப்படாத ஒரு நிலமா இருக்கு. பெண்களாய் நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு திருப்புவாரு, நம்மளை 2 மடங்கு ஆசீர்வதிப்பாரு, வெறுங்கையா வரமாட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஆமை நல்ல சொன்னீங்க, உங்க வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். ஆனா அது நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, சிறையிருப்புல இருக்கும்போது கண்ணீரோட நான் விதைக்கணும். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்ப முடியும்? விதைகள் நான் எதோட ஒப்பிட விரும்புறேன் அப்படின்னா, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணீரை விதைக்கிறவர்கள் அல்ல. பெண்களுக்கு என்ன அளவா சொல்லி தரணும், அந்த சின்டெக்ஸ் டேங்க்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல. ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் 1000 லிட்டர் 10,000 லிட்டர்னு டேங்க் இருக்கு. இப்படி சுண்டனா அழுதுருவீங்க. பெண்களுக்கு அது என்னது, டக்குன்னு அழுக வந்துடும், அழுதுரும். ஆனா வெறும் அழுதுகிட்டே இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டா மாறாதுக்கா. நான் அழுறதுனால என் வாழ்க்கை மாறுமா? நீங்க அழுங்க, அழவேணான்னு சொல்லல, நிறுத்தாதீங்க, அழுங்க. உங்க கண்ணீர் ரொம்ப வெளியேற பெற்றது. ஆமென். அந்த கண்ணீர் எப்ப வெளியேற பெற்றதா மாறும் தெரியுமா? ஆண்டுடைய பிரசன்ஸ்ல நீங்க சிந்தும் போதுதான். புலம்பிட்டே நீங்க விடுற கண்ணீர்லாம் கர்த்தர் கணக்குல எடுக்க மாட்டார். முறுமுறுத்துட்டே நீங்க விடுற கண்ணீர்லாம் கர்த்தர் கோபம் வரும். பைபிள் அப்படி வசனம் இருக்கா? எத்தனை பேருக்கு அந்த பகுதி தெரியும்? காடை வேணும்னு ஆசை, காடை வேணும்னு இந்த ஜனம் எப்படி அழுதுச்சான் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவங்க கூடாரத்துக்கு முன்னாடி நின்று அழுதாங்களாம். எதுக்கு அழுகிற? காடை வேணுமா, கறி சாப்பிட அவ்வளோ ஆசை. நாம இருந்தா எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. கறி சாப்பிடையாவா ஒவ்வொரு குடும்பமா அழுறீரு. இப்ப இவங்க அழுத உடனே ஆண்டு அவங்க அழுகிறது பார்த்தோன்னா மனதுருக்கம் வரல, ஆண்டு கோவம் தான் வந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா அழுகையும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கம்பேஷன் அட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டா அது போய். கர்த்தருக்கு சித்தம் இல்லாதத, கர்த்தருக்கு பிரியம் இல்லாததா நீங்க அழுது கேட்கும் போது கர்த்தருக்கு கோவம் தான் வரும். இதுதான் உண்மை, இது சத்தியம். அழுகிறதுனால உங்க வாழ்க்கை மாறிடும் நீங்க நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்கன்னா அது மாறாது. கண்ணீர் வடிக்கிறவன் அல்ல, கண்ணீரோட விதைக்கிறவன் தான். அவன் தான் அறுக்க முடியும். அவன் கை தான் வெறும் கையா இருக்காது. நீங்க கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிறீங்க, ஆனா கை வெறுங்கையாவே இருக்கு. 15 வருஷம் கண்ணீர் வடிக்கிறேன், 20 வருஷம் கண்ணீர் வடிக்கிறேன், வாழ்க்கை மாறல. ஏன் தெரியுமா? நீங்க வடிக்க தான் செய்றீங்களே தவிர விதைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கண்ணீரோட விதைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்பர் 1 துதி, நம்பர் 2 ஜெபம். கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் உதடுகள் என்ன சொல்லணும்? துதிய சொல்லணும். கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் உதடுகள் ஜெபம் பண்ணணும். 3வது நற்கிரியை, நீங்க செய்கிற நீதியின் கிரியைகள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணு செய்யலன்னா கோச்சிக்கிட்டு போயிடுறது இல்லை. நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், செப்டம்பர் மாசத்துக்குள்ள நீங்க அதை செய்யலன்னா நான் வரமாட்டேன். ஆண்டவர் பாப்பாரு, என்னது நான் தெய்வமா நீ தெய்வமா? நான் சொல்றதை நீ கேட்கணுமா, நீ சொல்றதை நான் கேட்கணுமா? இங்க ஆண்டருக்கே குழப்பம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நிறைய பேர் என்ன பண்றீங்க? இல்ல, கண்ணீர் வடிக்க நீங்க அழுங்க. ஆனா கர்த்தருடைய உங்க உதடுகள் என்ன சொல்லணும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில இதை நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.
கண்ணீர் வராமல் இருக்குமா? வந்திருக்கு. பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது அழுக வருது. அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, எமோஷன். ஆனால் அழுதுகிட்டே ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் என்னை வெட்கப்படுத்த மாட்டேங்க. உங்கள் விசுவாச அறிக்கை ஒரு விதை. அந்த பிரச்சனை நடுவில் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அழுதுட்டு இவன்லாம் எங்கே நல்லா இருக்க போகிறான், இவன் ஒரு நாள் போய் சாக போகிறான்னு சொன்னீங்களா உங்கள் புருஷனை பார்த்து? அப்படி சொல்லணுமா? அவர் கண்களில் கண்ணீர் வந்தால் கூட என்ன சொல்லு தெரியுமா? திட்டும் போது கூட, உன்னை பாரியா ஒரு நாள் இயேசு சந்திச்சு, நீ பைபிளை தூக்கிட்டு ரோடா இயேசுதான் தெய்வம், நீ அலையிறியா இல்லையா பார். அப்படி திட்டுங்க, அப்படி திட்டுங்க. என்ன சொல்லி சொல்றோம்? உதடு நாவுக்கு அதிகாரம் இருக்குங்க. சரீரத்திலே நாவு சின்ன அவயவம் ஆனாலும் அது வாழ்க்கையை திருப்பும். சிறிய சுக்கான் எப்படி பெரிய கப்பலை திருப்புதோ, உங்க நாவு உங்க வாழ்க்கையை திருப்பும். இப்படியே சாக போறோம் போல இருக்கு, அப்படியே சொல்றீங்க. ஆண்டவர் மட்டும் ஆமீன் அப்படின்ட்டாருன்னா என்ன ஆகுறது? எடுத்துக்கோங்கப்பா, இதுல ஜபம் வேற, என்ன எடுத்துக்கோங்கப்பா. நாங்கெல்லாம் இங்க இருந்து சில 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 வீட்டுல அம்மாமாருடைய பேச்சு தாங்காம வாலிப பிள்ளைங்க ஓடுது தெரிச்சு. வாலிப பிள்ளைங்க பாவம் தான் இந்த காலத்துல, என்ன ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆமா, நீ பேசுறதெல்லாம் எப்படி? ஆண்டவரையே பிளாக்மெயில் பண்ற ஜபம், ஆண்டவரையே மிரட்டுற ஜபம் இல்ல. என் உதடுகள் ஜீவனை உண்டாக்க அதிகாரம் பெற்றுச்சு. அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷி மேல என்ன இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? வேத வசனத்துல யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம், அதுல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்படி இருக்க ஒரு வசனம், அந்த வரிகள் இருக்கா? அந்த அதிகாரம்ன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 3 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு அத்தாரிட்டி, அதிகாரம். 2வது உரிமை, ரைட்ஸ். 3வது பவர், வல்லமை. தேவனுடைய பிள்ளை ஆன உடனே, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு நீங்க தேவ பிள்ளை ஆன உடனே உங்க மேல ஒரு அத்தாரிட்டி வருது. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உங்க பிள்ளைய பத்தி தப்பா சொன்னா அது நடக்காது, ஆனா நீங்க சொல்லக்கூடாது. இப்ப அவன் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கலாம், இப்ப பார்க்கும் போது அவன் ஒரு எத்தனை ஏமாற்றுக்காரனை போல தான் இருந்துச்சு. யாக்கோபு நீங்க படிக்கும் போது எத்தனை பேர் யோசிச்சீங்க, எப்படி ஏமாத்துறான் பாருன்னு யோசிச்சிக்கல. ஆனா அவனை தான் இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ராகாப்பு வேசி அப்படின்னு தான் உலகம் அவளுக்கு பட்டம் கொடுத்துச்சு. ஆனால் அவள் வழியாக கர்த்தர் போவாச கொண்டு வரார், போவாசிலிருந்து தாவீதை கொண்டு வரார். இப்போ உங்க கண்கள் பார்க்கிறதெல்லாம் இல்ல, கர்த்தர் எப்படி பார்க்கிறார். ஹல்லேலூயா. எப்படி திட்டுறோம், நம்ம என்ன பேசுறோம், கண்ணீர் வரட்டுங்க, விதைங்க தேவ சமூகத்துல. தேவ சமூகத்துல கண்ணீரோட போய் தேவ சமூகத்துல சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன்ப்பா, நீங்க எனக்கு செய்வீங்கப்பா. கண்கள்ல கண்ணீர் வருதா, பிரச்சனைகள் உச்சத்துல இருக்கா, கண்களை அப்படியே அழுக வரட்டும். கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே நான் நம்புறேன்ப்பா. பயமா இருக்கு, ஆனா நான் நம்புறேன்ப்பா. என்ன நடக்குமோன்னு திகிலா இருக்கு, சில நேரத்துல எதிர்காலத்தை நினைச்சா தூக்கம் வரல, எழும்பி உட்காந்துக்கிறீங்க. ஆமா, நம்ம பிள்ளை என்ன ஆகும், நம்ம தலைமுறை என்ன ஆகும், பதட்டம், பயம். அந்த பதட்டத்தை நீங்க எழுந்து உட்கார்ந்தா கூட கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு துதிப்பாடணும். நான் அந்த சமீபத்தில் என் சாட்சியை சொல்லியிருப்பேன், நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. ஒரு சொப்பனம் என்னை ராத்திரி ரொம்ப கலங்க பண்ணிச்சு. எழுந்து உட்கார்றேன், உட்கார்ந்துட்டு கத்தி அழுகிறேன். ஏன்னா அந்த சொப்பனம் என்ன அப்படி திகிலா இருந்துச்சு. அழுதுட்டே, ஆண்டவரே இப்படி நடக்கக்கூடாதுப்பா, இந்த சொப்பனம் நடக்கக்கூடாதுப்பா, நான் பார்த்தது நடக்கவே கூடாது, இயேசுவின் நாமத்துல. அழுக கண்ணீர் வந்தாலும் நான் அறிக்கை செய்றேன், இல்லை நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னு இங்க சொன்னா அது அங்க இல்லைன்னு ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்னதான் பரலோகத்திலிருந்து எதை சொன்னாலும் இங்க மனுஷன் ஒருவன் ஆமென்னு சொல்லணும், அப்பதான் அது பூமிக்கு வரும். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரன்னு கொடுத்தார். சாயந்தரம் நான் பேசுறேன் அதை பத்தி. இந்த பவர் உங்ககிட்ட இருக்கிற அத்தாரிட்டியை குறிச்சு உங்க கையில் தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் உங்க கையில் தான் கொடுத்துருக்காரு. உங்க தலைமுறை உங்க கையில் தான் கொடுத்துருக்காரு. அப்ப ஞானமா நீங்க பேசணும். எப்படி நீங்க விதைக்கிறீங்க, என்ன விதைகளை விதைக்கிறீங்க? ஜீவ விதைகளை விதைங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லும் போது இல்ல கர்த்தர் செய்வாரு. உங்களை சுற்றி எல்லாரும் சொல்லட்டுமே, நீங்க சொல்லுங்க இல்ல கர்த்தர் செய்வார்.
என்னை கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அந்த கலக்கத்தோட நான் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு சிறகுகளின் மறைவினிலே நான் சாய்ந்து இளைப்பாரு. அவ்வளோ பதட்டம், கண்ணில் அழுதுட்டே இருக்கேன். ஆனா என் உதடு இந்த பாட்டை பாடுது. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எல்லா பெண்களுக்குமே தேவை. பாடல்கள், வீடுகள்ல பாடல்கள் துணிக்கணும். சினிமா பாடு கேட்கிற வீட்டுக்குள்ளெல்லாம் சிறையிருப்பு திரும்பாது. சீரியல் பார்க்கிற வீடுகளுக்குள்ளெல்லாம் ஆசீர்வாதம் வர முடியாது. ஒண்ணு ஆண்டவர் இல்ல, அது இருக்க முடியாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் புறப்படாது. பாசிபிளே இல்லை. கர்த்தருடைய பாடல்கள் கேட்கணும், வீட்டுக்குள்ள சத்தம் துணிக்கணும், அது உங்க காதுகளுக்குள்ள போகணும். அப்ப பரிசுத்த ஆவியான கனெக்டா நினைப்பூட்டுவார். எனக்கு ஆண்டவர் அந்த வரிகளை நினைப்பூட்டுவார். கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாருவே. காலமெல்லாம் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாரு. இந்த வரிகளை நான் பாடுறேன், அழுதுட்டு தான் இருக்கேன். கண்ணில் தண்ணி இருந்தாலும் உதடுகள் இந்த பாட்டை பாடுது. பாட பாட என் உள்ள அப்படியே இளைப்பாருது. இதுவரைக்கும் மறுபடியும் அந்த திகில் எனக்கு வந்ததே இல்லை. அதை குறிச்ச பயம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் அது ஸ்பிரிட்லே கேன்சல் பண்ணிட்டேன். அது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது ஆவிக்குரிய மண்டலத்திலே நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஆவிக்கு அல்லேலூயா. உங்களுக்கு அத்தனை அந்த அதிகாரத்தை கொடுக்குற மதியம் நான் பேசுறேன் அதை பத்தி உங்ககிட்ட. அல்லேலூயா. உங்க குடும்பத்திற்கு நீங்க ஒரு எவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்புல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. மதியம் உங்களோட அதை ஷேர் பண்றேன். எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க? உங்கள் வாயை கர்த்தர் நகைப்பினால் நிறைக்க போகிறேன். நம்பிக்கையோடு எழுந்து நிற்போமா? கர்த்தர் எனக்காக செய்ய போகிறேன். Thank you Jesus. அழுகையோடே நடந்தோம், அரிக்கட்டோடே திரும்ப வானங்கள் திறக்கப்படட்டும். துவக்கத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை நான் திறப்பேன். நீங்க விதைச்சிட்டீங்க. இங்க இருக்கிற நிறைய பேரு நீங்க சொல்ற மாதிரிதான் சிஸ்டர், நான் கண்ணீர் வடிச்சவ இல்ல, நான் கண்ணீரோட விதைச்சவன். நீங்க சொல்ற மாதிரிதான் சிஸ்டர், எவ்வளோ வேதனையை சுமந்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எவ்வளோ கண்ணீர் நடுவில் நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தரை துதிச்சிருக்கிறேன். நீங்க விதைச்சிட்டீங்க. அந்த விதை முளைத்து வெளியே வரணும்னா மழை வரணும். அந்த மழை வரணும்னா வானம் திறக்கப்படணும். கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் விதைத்து ஒரு அறுவடையும் இல்லையே, இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு நான் வெறுங்கையா தானே நிக்கிறேன். இவ்வளோ நாள் கர்த்தரை தேடியும் என் கை வெறுங்கையா தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த மதிய நேரத்துல வானம் திறக்கப்படுது. கர்த்தர் மழையை கொடுக்கிறார். இந்த மழை என்ன செய்ய போகிறது தெரியுமா? நீங்க விதைச்ச எல்லா விதையையும் மண்ணை முட்டி அந்த விதைகள் வெளியே வரப்போகுது. உங்க விதைகளை மூடி இருந்த மண்ணை முட்ட போது. நீங்க ஆண்டவருக்காக செய்த பிரயாசம், நீங்க கர்த்தருக்காக பட்ட பிரயாசம், ராஜாமத்தில் நீங்கள் ஜெபித்த ஜெபம், அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி பார்த்த விதம், உபத்திரவத்திலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டீங்களே, அந்த விதைகள் முட்டி முளைத்து வெளியே வருது. வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். கண்ணீரோடே விதைத்தோம், கம்பீரமாய் அறுப்போம். வானங்கள் திறக்கப்படும். கண்ணீரோட விதைச்சிங்களா?
கூனி குறுகிதானே அந்த தெருவில் நடந்து வந்தீங்க. தலையே நிமிர்ந்து பார்க்க முடியல சொந்தத்துக்கு நடுவில். இல்ல, உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் வெட்கத்துக்கு பதிலாக நீ வெட்கப்பட்ட அதே இடத்திலே, அதே இடத்திலேயே, அதே இடத்திலேயே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். நீ துரத்தப்பட்ட இடத்திற்கு திரும்பி வரும் பொழுது வெறும் கையாய் நீ வருகிறது இல்ல, விதைத்த விதையின் அரிக்கட்டுகளை சுமந்துதான் நீ வரப்போகிற. அள்ளி தூவுகிற விதையை தோளில் போட்டுக்கொண்டு அழுது கொண்டே நீ நடந்து வந்தாயோ, அரிக்கட்டுகளை உன் தோளில் சுமக்கிற நாள் வந்து விட்டது. பொறுக்கி கொள்ளவா ரூத்தே அந்த களத்துக்கு நீ போன? பொறுக்கி கொள்ளல, அந்த களத்தின் எஜமாட்டியாய் உன்னை மாற்ற கர்த்தர் உன்னை கொண்டு வந்திரு. நீ கபாலா ரபாலா துரே பாபா பாபா ஷிகதரே ரீலா லா 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 சே லா லே லா லா துரா பாபா பாபா. அழுகையோடே நடந்தோ, அரிக்கட்டோடே திரும்ப வானங்கள் திறக்கப்படட்டும். பின்மாறி மழையே ஊற்றும், வானம் இப்போ திறக்கட்டுமே. உம் வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. சொல்லுங்க, வானம் இப்போ திறக்கட்டுமே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். இந்த துவக்க வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். சொப்பனம் காண்பது போல கிரகிக்க கூடாத நன்மைகளை, நினைத்து பார்த்திராத மேன்மைகளை, உன் சிந்தையில் தோன்றிராதவைகளை உங்களுக்காக கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். பெரிய என்று நீங்கள் அல்ல, புறஜாதிகள் சொல்லுவார்கள். கைகளை தட்டி சொல்லுங்க, புறஜாதி சொல்லணும்பா, என்னை வெட்கப்படுத்தினவர்கள் சொல்லணும்பா, கர்த்தர் உன்னோடு உனக்கு பெரிய காரியத்தை செய்தார், பெரிய காரியத்தை செய்தார். எனக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். வாழ்க்கை முழுதும் நீங்க விதைத்து கொண்டே இருக்க போறதில்லை. வாழ்க்கை முழுவதும் நீங்க அழுது கொண்டே இருக்க போறதில்லை. விதைக்க ஒரு காலம் இருக்கும்னா அறுக்க ஒரு காலம் இருக்கு. அழ ஒரு காலம் இருக்கும்னா நகைக்க ஒரு காலம் இருக்கு. நகைப்பின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அறுவடையின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். கைகளை தட்டி அதை ரிசீவ் பண்ணி முடிக்கலாமா? கடைசியா கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நீரே, எனக்காக யாவையும் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. வாக்குதத்தமா, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம்
தட்டி தலைக்கு மேல கை தட்டி ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி